துபாய் ஆட்சியாளரும் துணைத் தலைவருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் அவர்கள் 5 வயதுக்குட்பட்ட 5 மில்லியன் குழந்தைகளை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பசியிலிருந்து காப்பாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய ரமலான் மனிதாபிமான பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்காரு. ஹேர் அல் ஹயா தி எட்ஜ் ஆஃப் லைஃப் என்று அழைக்கப்படும் இந்த பிரச்சாரம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு உள்ளேயும் உலகம் முழுவதிலும் இருந்து குறைந்தது 1 பில்லியன் திர்கம் நன்கொடைகளை திரட்டுவதை நோக்கமாக கொண்டது. இது உலக அளவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சில குழந்தைகளுக்கு அவசர ஊட்டச்சத்து மற்றும் உயிர்காக்கும் ஆதரவை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முயற்சி முகமது பின் ரஷீத் அல் மக்தும் குளோபல் முன்முயற்சிகளின் கீழ் யூனிசெஃப், சேவ் தி சில்ட்ரன், ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட முன்னணி சர்வதேச அமைப்புகளோட இணைந்து தொடங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. ரமலானுக்கு முன்னதாக பிரச்சாரத்தை அறிவித்த துபாய் ஆட்சியாளர் உலக அளவில் தேவைப்படும் சமூகங்களை ஆதரிப்பதற்காக புனித மாதத்தில் மனிதாபிமான முயற்சிகளை தொடங்கும் அதன் வருடாந்திர பாரம்பரியத்தை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த வருஷம் 118 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டதாகவும் சுமார் 2.6 மில்லியன் பேர் பசியால் இறந்ததாகவும் குறிப்பிட்ட ஷேக் முகமது, இது போன்ற துன்பங்களை எதிர்கொண்டு அமைதியாக இருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மதிப்புகள்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரமலானின் ஒற்றுமை மற்றும் தாராளமான மனப்பான்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தனி நபர்களையும் அமைப்புகளையும் பிரச்சாரத்திற்கு பங்களிக்க ஷேக் முகமது அழைச்சிருக்காரு. தொடர்ந்து நாட்டின் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்த அவர் கருணை செயல்களில் ஒன்றிணைந்து பசித்தவர்களுக்கு உணவளித்து ஏழைகளை பராமரிக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.